மனசரிய மனசு எரிய கணக்கு புரியல. ஹலோ கைஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை கண்டாலே நான் வந்து வாரம் பார்த்தீங்கன்னா வீடெல்லாமே மாப் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாமி வந்து நான் வந்து ஈவினிங் போல் தான் எப்போவுமே சாமி கும்பிடுவேன். அதேமாதிரி தான் இன்றைக்கும் வந்து சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு வீடெல்லாம் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ஐயா படம் ஓடிட்டு இருந்துச்சு. அதையும் அப்படியே பார்த்துட்டு எல்லாம் வீடெல்லாம் அப்படியே சுத்தமாக க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த வீட்டை தொடச்சி எடுக்கிறதுக்கே போதும் ஆயிரும், ஏன்னா ரொம்ப பெருசாக இருக்குமா, அதனால் இதை தொடச்சி எடுக்கிறதுக்கே ரொம்ப பெரிய வேலை. ஸோ அதுக்கப்புறம் கிச்சனு, அதுக்கப்புறம் ஹாலு, மொத்தமாக ஹால் மட்டும் பார்த்திங்கன்னா இங்கே வந்து 3 ஹால் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஒரு பக்கமாக வந்து க்ளீன் பண்ணி தொடச்சிட்டு அதுக்கப்புறம் துணியெல்லாம் வந்து துவைச்சி போட்டுட்டேன். துவைச்சி போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளும் வந்து தண்ணி கழிச்சு போய் குளிச்சுட்டு வந்துட்டோம். புஜ்ஜிக்கு வந்து ரெடி பண்ணிவிட்டேன். ஸோ நான் இனிமேல் தான் ரெடி ஆகணும். அதுக்கு முன்னாடி வந்து தலையெல்லாம் வந்து நல்லா துவட்டிக்குவேன். ஏன்னு பார்த்திங்கன்னா எனக்கு தண்ணி வந்து தலையிலே இருந்துச்சுன்னா உடனே கோல்டு பிடிச்சிக்கும். அதனால வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஈரமே இல்லாத நல்லா தட்டிக்கிட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து சிம்பிளாக வந்து கிளிப் குத்தி போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு சிம்பிளான ஒரு பொட்டு தான். ஸோ இந்த மாதிரி தான் எனக்கு வைக்கிறதுக்கு பிடிக்கும். மற்றபடி ஒரு ஸ்டோன் பொட்டு வைக்க பிடிக்கும். மற்றபடி இதுதான் அப்போ எப்போவுமே. அதுக்கப்புறம் ரெடி ஆகிட்டு பூ வந்து நம்ம காட்டில் தான் இருக்குது. ஏற்கனவே உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன். அந்த பூவில் தான் வந்து மாலை கட்டிட்டு அதை வந்து நான் வந்து சாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் கொஞ்சம் வந்து கட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுலேயே நானும் கோர்த்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எல்லாத்துக்குமே வந்து கட் பண்ணி ஒவ்வொரு சாமிக்காக வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த மிச்ச பூ இருந்துச்சு, அந்த பூ என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு கீழே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு சாமிக்கும் வந்து பூ வந்து கொஞ்சமாக வந்து எடுத்து மேலே வந்து வச்சு விட்டாச்சு. அதுக்கப்புறம் இது வந்து இந்த ஃபோட்டோ இருக்குது பார்த்திங்களா, அந்த க்ரீன் கலரில், அது வந்து எங்களோட கல்யாண பரிசு. ஸோ அது வந்தது தான். அதுக்கப்புறம் கற்பூரம் பொருத்தி அதுக்கப்புறம் வந்து எங்கள் புஜ்ஜி பையனை பாருங்கள் எவ்வளோ அழகாக சாமி கும்பிட்டு விழுந்து கும்பிட்டுட்ருக்கான். பார்த்துட்டு காமெடியாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நாம் சாமி கும்பிட்டுட்டு தொட்டு கும்பிட்டுட்டு அவனுக்கும் தொட்டு கும்பிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீர்லாம் இட்டுக்கிட்டு எப்போவுமே தாலிக்கு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக குங்குமம் வச்சுக்கோ. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கேஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டேட்டா.